ஹலோ ஆல், இன்னைக்கு நாம் ரேகாஸ் கிச்சன் எட்டில் பார்க்க போகிறது சிம்பிளான தக்காளி சாதம். இதுக்கான பொருளெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது. தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்து கடுகு போட்டுனதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்க்கல, அதுக்கு பதிலாக காயத்தூள் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா இந்த மாதிரி வெட்டின ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 7-8 போல் சின்ன வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அப்புறமா 2 காஞ்ச மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். நமக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் தான், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலரில் வதங்கினதும் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும். இன்னொரு 3 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பெரிய தக்காளிங்கிறதுனால நான் மொத்தம் 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். 1 கட் பண்ணி சேர்த்துருக்குறேன், 3 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்குறேன். நீங்கள் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நாம் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இது கூடவே சேர்ந்து உப்பும் கரையட்டும். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா காரம் எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ இது ஒரு தொக்கு பதத்துக்கு இருக்குது. இப்போ நாம் சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அரிசியில் இந்த சாதம் செய்து வச்சுருக்கிறேன். சாதம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க. நம்ம முந்தின நாள் உள்ள சாதத்தில் செய்கிறோம் அப்படின்னா அதை ஒரு கண்ணுத்தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம சாதம்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. சிம்பிளான தக்காளி சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு நான் முட்டை தான் பொரிச்சு சாப்பிட போகிறேன். அது கூட ஒரு முட்டை கூட கொஞ்சம் வெங்காயம், காஞ்ச மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு கலக்கி விட்டுறது முட்டையை சேர்த்தா முட்டை ஆம்லெட் ரெடி. இப்போ
இந்த தக்காளி சாதத்தோட இந்த முட்டை ஆம்லேட். இன்றைக்கி இதுதான் எங்களுக்கு லஞ்ச். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ரேகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.